ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவோட அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கி நடைபெறுது. ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் கொடுத்து வரவேற்பிச்சிருக்காங்க. ஸோ அது கூட்டணி சார்ந்தோ கட்சிகள் சார்ந்தோ எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா அந்த சார்ன்றது வந்து அந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யறதுக்காக ஒரு கூட்டம். இதுக்கு வந்து விஜயண்ணா தரப்புலேருந்து தாவேக்கா தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாமல் நாங்கள் அதுக்கு போகல, அது கிடையாது, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சி, பாமக அவங்கள யாருமே இதில் வந்து, அப்புறம் வந்து தினகரன் தலைமையில் இருக்கிற அமமுக அவங்களும் போகல, யாருமே போகல இதில். ஸோ ஏன் போகலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து அரசாங்கத்தோட ஒரு கூட்டமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் போயிருப்போம். இது வந்து திமுக மட்டும் தலைமையில் நடக்கிறது, முதலமைச்சர் தலைமையில் நடக்குது, அதனால் வந்து நாங்கள் போக மாட்டோம். அப்படி நாங்கள் போனோம்னா அது வந்து அவங்களுக்கு இன்னும் வலுவான கூட்டணி சேர்ற மாதிரி அவங்க காமிச்சிப்பாங்க. அதுக்கு நாங்கள் வந்து நாங்களே வழி கொடுக்குற மாதிரி இடம். ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க எதிர்கட்சி, ஒரு அரசியலோட எதிர்கட்சி அவங்க. அதை விட்டுட்டு நாங்கள் போய் அவங்க கூட போயிட்டு மீட்டிங் போகிறது எங்களுக்கு சரி வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் இஷ்யூ பற்றி சிபிக்கு போனதுவே வந்து அவங்களால இன்னும் அது பொறுத்துக்கொள்ள முடியல. அதுக்கான விருப்பமே இல்லாமல் தான் இருக்காங்க. அதுக்கு எப்போ வேணாலும் அறிக்கை விடலாம். இந்த நிலைமையில போயிட்டு நாங்கள் அவங்க கூட வந்து கூட்டத்துக்கு நாங்கள் இருக்கிற மாதிரி அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. இது வந்து அரசு தலைமையில் நடந்திருந்தால் நாங்கள் போயிருப்போம், பங்கேற்றிருப்போம். இது வந்து கட்சி சார்ந்து அவர் தலைமையில் நடக்கிறதுனால அதுக்கு நாங்கள் போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்களும் போல, பாமக அவர்களும் வந்து யாருமே அதில் போல. சில காங்கிரஸ் கூட்டணி, விசிகா அவங்க மட்டும்தான் அதில் கூட்டணி இருக்கிற கட்சிங்க மட்டும்தான் அதில் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ விஜயண்ணா ஸ்டாண்டர்ட் வந்து எப்பவுமே கரெக்ட் தான். இப்போ அவர் போயிருந்தா கூட அதுதான் இஷ்யூ. இப்போ டிஎம்கே கூட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கம் நடத்திருந்தா அவர் போயிருக்கலாம். இது தனிப்பட்ட முறையில் டிஎம்கே வந்து கூட்டி எல்லாரையும் பண்ணுது. அதனால வந்து அவர் நாங்கள் முடியாது, நாங்கள் போகல அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது எப்படி போகும், எப்படி வரும்ன்றது. அதனால வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் போது அது திருத்தம் செஞ்சுட்டா கூட அது வந்து ஆன்லைனில் வந்து மக்களுக்கு தேவையா தேடி தரத்துக்கு அது வசதியாக இருக்கணுன்றது மாதிரி அறிக்கையெல்லாம் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அதுவும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கூட விரைவில் அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நடக்கும். இப்போ வர நவம்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாமல்லபுரத்தில் வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்குது. ஸோ அதுக்காகவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த மீட்டிங் முடிஞ்சவுடனே அடுத்த கட்ட பிரச்சாரமானது வந்து தொடங்கும். அதுக்கான அஃபிஷியலாக டேட்டு, அதுக்கான பிளானிங், அது எப்படி எங்கே இடம்ன்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் இதுக்கப்புறம் வந்து முக்கியமான வழக்கறிஞர்கள் தலைமையில் தான் அந்த ஆர்கனைஸ் பண்ணி ஒரு முன்னேற்பாடுகளாக எல்லாமே மாறுது. டோட்டலாக எல்லாமே மாறுது. ஒரு குழு அமைச்சு அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. இது ப்ரீ பிளான்டாக இன்னும் ஒரு 4-5-6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பீட் ஆகுறாரு, பூஸ்டப் ஆகுறாரு. ஸோ கூடவே அதுக்கான அப்டேட் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். இந்த கூட்டத்துக்கு வந்து அவர் நிகழ்ச்சது வந்து ரைட்டு தான். ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் அது திமுக நடத்துகிற கூட்டம். ஸோ அதுக்கு நம்ம போய் அதில் இன்வைட் பண்ணி கலந்துக்கிறது ஒரு யூஸும் கிடையாது. இதே அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அது போய் கலந்துடாது பொது. இது வந்து திமுக கட்சி நடத்துகிற தலைமையிலுக்கான கூட்டம். ஸோ அதனால் வந்து போக வேண்டியதில்லை. ஸோ விஜயண்ணா தரப்புல அதுதான் சொல்லியிருக்காங்க. தாவேக்கா சைட்லேருந்து நாங்கள் அதை ஏற்றுக்கல, நாங்கள் போகல, விருப்பம் இல்லைன்ட்டாங்க. ஸோ நல்லது. இனி வரப்போகிற காலங்களில் இதுக்கு அடுத்து இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் தான் அதுக்கான என்னன்றது. ஏன்னா இப்போ அடிக்கடிக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் போது, ஏன்னா இதுக்கப்புறம்லாம் அவர் வெயிட் பண்ண மாட்டார். ஏன்னா நாள் கிடையாது. ஏன்னா இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளே வந்து அவர் எல்லாமே பண்ணால் தான் சீக்கிரம் எல்லாமே முடியும். அதனால வந்து ப்ரிப்பேர்டாக எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த 5ஆம் தேதி முடிஞ்ச உடனே அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்றதை வந்து வரிசையாக பார்த்துட்டே வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றுனா வெளியே வரும். ஒன்று பற்றி அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அது அப்புறம் நம்ம பேசலாம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.